வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நல்ல ஒரு அருமையான செட்டிநாடு சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கிரேவிக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி அதுக்கப்புறம் தான் செய்ய போகிறோம். டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த கிரேவி. இப்போ வாங்க இந்த கிரேவி எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த செட்டிநாடு சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ கிரேவி செய்கிறதுக்கு ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சாந்து, 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் ஒத்தாப்பில் ஒன்று கலந்து விடுங்க. ஒன்று கலந்து நல்லா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்குவோம். இப்போ இதுக்கு இடையில நம்ம மசாலா ரெடி பண்ணிவிடுவோம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை, அன்னாசிப்பூ, கல்பாசி, கொஞ்சமாக ஜாதிபத்திரி, ஒரு 2 டீஸ்பூன் அளவு மல்லி, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 4 வரமிளகாய், ஒரு 5 முந்திரி பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, இது எல்லாத்தையும் நல்லா செவர வறுத்து விட்டுக்குங்க. இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க. நல்லா இந்த அளவுக்கு செவர வறுபட்டு வரணும். வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்குங்க. நல்லா இதை வறுத்து எடுத்துக்குவோம். அடுப்பு தீயை குறைச்சி வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. வறுத்த பொருள் எல்லாம் நல்லா ஒரு பக்கம் ஆறிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம குழம்பு தாளித்து விட்டுரும். அதுக்கு மண் சட்டி ஒன்று வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி, சோம்பு, பிரிஞ்சி இலை எல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா ஒரு 20 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டுத்தையுமே சேர்த்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. 2 வெங்காயமும் கலந்து போடுங்க. நல்லா கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இந்த அளவுக்கு நிறம் மாறி வரணும். வெங்காயம் மாறி வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு 2 தக்காளி பழம் சேர்த்துக்குவோம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் குழம்புத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து ஊற வச்சிருந்த சிக்கனையும் இது கூட சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. நல்லா வதங்கிட்டு இருக்கிறப்ப நம்ம வறுத்து வச்ச பொருள் எல்லாம் ஆறி இருக்கும். அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சிக்கன் வதங்கினதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விடணும். நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை வதக்கி விடுங்க. அந்த மசாலாவோட பச்சை வாடையெல்லாம் போய் நல்லா வதங்கி வரணும். இதுலேயே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்குங்க. ஏற்கனவே நம்ம சிக்கன் ஊற வைக்கும் போது சேர்த்துருக்கோம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு மறுபடியும் பார்த்துக்கிட்டு சேர்த்துக்குங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறம் இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து கிளறி விட்டுக்குங்க. நல்லா இன்னொரு 10 நிமிஷத்துக்கு இதை கொதிக்க விடணும். ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்குவோம். நல்லா சிக்கன் வெந்து கிரேவி நல்லா கொதித்து வரணும். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு 10 நிமிஷமாக கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. கிரேவி நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு. இதில் கடைசியாக ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து கிளறி இறக்கணும்னா ரொம்ப சூப்பராக நல்லா அருமையாக ரெடி ஆகிடும். கிரேவி இந்த அளவுக்கு இருக்குது. ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட திக்காகும். அதனால் அளவு பார்த்துக்கிட்டு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கிங்க. ரொம்ப சூப்பராக நல்லா கமகமன் வாடையாக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த கிரேவி எல்லா விதமான சாப்பாட்டுக்கும் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இன்றைக்கி நான் செஞ்சது போல் இதே அளவுகளோட இந்த சிக்கன் கிரேவியை செஞ்சு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோட சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.